ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹவு டு ரிப்பேர். அதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேரிங் மட்டும் போடுறோம். அந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இன் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பைப் லைன் போகிறதுக்கு மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தோம். அதை வச்சு நான் வந்து பாத்ரூமில் வந்து பைப் போட்டு ஃபிட்டிங்ஸ்லாம் எங்கெங்கே வருதுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நம்ம ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு தான் இது, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. வீடியோவும் பெருசாகவும் போடலை. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் இன்னொரு சேனலும் இருக்குது. அதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் கமெண்ட்லேயும் இருக்கும். போய் பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த பாத்ரூம் தான் வந்து பைப் லைன் போட போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப சின்ன பாத்ரூம். இது வந்து ட்ரைபேட் அடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து வியூ மட்டும் காட்டுறேன். க்ளோஸ்அப்பில் பைப் லைன் போடும்போது நான் வந்து காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படி இருந்துடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இப்போ ஃபஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஷவர் லைனு, இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் லைனுக்கு, அதாவது மேலே வந்து கேசர் மாட்டுறது அதுக்கான பாயிண்ட் இது. ஓகேங்களா, உரத்துக்கான லைனு. இப்போ அது பார்த்திங்கன்னா அங்கே வந்து மிக்சர் வருது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சாதாரணமாக கேட்டாங்க. நம்ம வந்து அந்த சாதாரண ஒரு ஷவரு ஒரு கான் மட்டும் கேட்டாங்க. அதனால் அதுக்காக போட்டு பார்த்தீங்கன்னா மிக்சர் செட்டு வேணும்னு போட்டாங்க. அதனால் மிக்சர் செட்டு வந்துட்டு இருக்குது. வந்தவுடனே நான் அது போடுறதுக்கு லைன் உடச்சிட்டு போடும்போது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாதிரி போடும்போது நான் க்ளோஸ்அப்பில் வந்து லைனிங் வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஹீட்ரு லைன் வருது. ஹீட்ரு இதில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஹீட்ரு லைனும் வருது. அதுவும் போட்டு வெளியே தள்ளும் போது நான் வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாய்லெட் லைன் வருது. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டாய்லெட் லைனு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லைன் வருது. இதில் வந்து அந்தாண்ட பாத்ரூமுக்கு போகுது. இது எல்லாமே வந்து நான் காட்டுறேன். ஸ்கிப் பண்ணால் முடிய பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். முழுவாக வீடியோ எடுத்து ரொம்ப சிரமப்பட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைன் வந்து பாத்ரூம் லைன் போட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வால் மிக்சர் பண்ணியிருக்கோம். அது சின்ன பாத்ரூம்ன்றதால வந்து உங்களுக்கு வந்து அந்த வியூ வாங்கி காட்ட முடியல. நிமிஷம். ஓகே, பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து வால் மிக்சர் செட்டுன்னு வருது. மூணுமே வந்து சிபிஎஸ்சி பிராஸில் இருக்கும். சிபிஎஸ்சி பிராஸில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஏசிஎம். இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி டு யூபிஎஸ்சி கன்வெர்ட்டர் சொல்லிட்டு இது உள்ள ஒரு புஷ் இருக்கும். புஷ்ஷை சொல்லி நான் வந்து சிபிஎஸ்சி பைப்பு போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய அளவு. இது நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டோம்னா மிக்சர் முடிக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா, சரி. ஓகே, இப்போ நான் வந்து பைப் லைன் பார்த்துலாம். பிராஸ் எல்போன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே பயன்படுத்திருக்கும் போது இதுதான் பிராஸ் எல்போ. பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து நம்ம வந்து ஷவருக்கு போட்டிருக்கோம். ஷவருக்கு போட்டிருக்கேன். அதான் வந்து பிராஸ் எல்போ. ஓகேங்களா, எந்த மெட்டீரியல் எங்கே யூஸ் பண்ணிடுறேன்றது தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் எல்போ யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி திருப்பறதுக்கு எல்போ தேவைப்படும். இது உள்ள ரெடியூஸ் பண்ணுறதுக்கு புஷ் இருக்குது, இங்கே போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிராஸ் எல்போவில் சாதா டீ போட்டு இதில் வந்து ஒரு லைன் அப்படியே பிரிச்சுருக்கோம். இதில் வந்து எல்போ போட்டு இதை வந்து மேலே வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கெய்ஸ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது, அவுட்லெட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்புட்டு. ஓகேங்களா, அது 2 லைனு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு வந்து இந்த லைன் போகுது. பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டரில் போகுது, வெளியில் போகுது. சோலார் வாட்டர் ஹீட்டர் உள்ளே வரும். வந்து என்ன இந்த மிக்சரில் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது எப்படியும் கேசர் போட போகிறதில்ல. கேசர் போடலன்னா அதை வாட்டர் ஹீட்டர் போடலன்னா அதை அடை போட்டு இருக்கும். தண்ணி வெளியில் வராது. ஓகேங்களா, அது வேறு ஆங்கில வந்து போட்டுக்கிட்டோம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து கேசருக்கு போகிற லைன், அதாவது ஹீட்டருக்கு போகிற லைன். இங்கே வந்து கீழே வர லைன் பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு அப்படியே போட்டுங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு காட்டில் மெட்டீரியல் பைபாஸ்னு வாங்க, பைபாஸ் பெண்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பைப் போகும்போது உள்ளே பூந்து போகும். நேராக வரும்போது இந்த பைப் இருக்கும். அப்போ வந்து இது உள்ளே பூந்து போகிறதுக்கு இது சரியாக இருக்கும். அதனால் இது பைபாஸ் பெண்ட் யூஸ் பண்ணுறது இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா இது வந்து பைபாஸ் பெண்டு வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது உள்ளே பூந்து அப்படியே பாருங்கள், அப்படியே போயிட்டு வெளியில் போயிட்டு ஒரு ஷூ போட்டு வெளியே விட்டுருவோம். ஏன்னா வந்து உள்ளே அதுக்கான வந்து ஓப்பன் தான். அதனால் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வருது. அதுக்கு வந்து 2-in-1 டேப். அதாவது பார்த்திங்கன்னா அந்த செவத்துலேருந்து 3 அடி வச்சு இந்த டேப் வச்சுருக்கோம். இந்த டேப்போட ஹைட்டு கேட்டிங்கன்னா 2 அடி. ஓகேங்களா, அது ஒரு டீ போட்டு பிடிச்சிருக்கோம். பிராஸ் டீ பாருங்கள், பிராஸ் டீ இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தணும். சாதா டீ லைன் பிரிக்க பயன்படுத்தணும். ஓகேங்களா,
பார்த்துக்கோங்க, லைன் கிளியராக பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒர்க்கு தான் இது. பார்த்தீங்கன்னா எல்போ போட்டு கூல் வாட்டர் கொடுத்துட்டேன், மிக்சருக்கு ஹாட் வாட்டர் இந்த பக்கம் கொடுத்துட்டேன். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி அங்கே அதில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து மேலே வந்து ஷவருக்கு போயிடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேசர் பாயிண்ட்டு. ஓகேங்களா, அவ்வளோதான். அப்படியே இறக்கிட்டோம் பாருங்கள். இங்கே ஒரு டீ போட்டு ஒரு லைன் உள்ளே விட்டு ஒரு சோலார் லைன் ஒன்று பிரித்து அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். போயிட்டு இது லைன் கொண்டு போகும்போது கூல் வாட்டரில் இது வந்து வெஸ்டர்ன் குயின் டேப்புக்கு, இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னோட ப்ளஸ் டேங்க்கு வெஸ்டர்ன் டேங்க்குக்கு வந்து வாட்டர் லைன் பிரிக்கிறதுக்கு இந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா அண்ணாண்ட பக்கம் எடுத்து போயிட்டேன். அண்ணாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு வெளியே விட்டுருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கன்சீல்டில் போகுது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் அடிக்கணும். அதனால் ஷூ போட்டு வச்சுருக்கேன். நம்ம அங்கே இன்னொரு ஷூ போட்டு செவத்தில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒரு சின்ன பாத்ரூம் வந்து ஒர்க் வந்து இப்படி பண்ணணும். ஒன்றும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வேஸ்ட் லைன் போட போகிறேன். வேஸ்ட் லைன் போடும்போது இந்த வீடியோவை சேர்த்து காட்டுறேன். அப்போ டவுட்னாலும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த பதிவில் இன்னொரு பாத்ரூமு வேஸ்ட் லைன்லாம் சேர்த்து காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோ வெயிட் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.